செகண்ட் எடுக்கிறாங்க. செகண்ட் எடுக்கிறாங்க பெரும்பாலும் படிப்பே விட்டியம் போல எனக்கு தெரிஞ்ச மாட்டல. பெரும்பாலும் இல்லை. நீங்க ப்ரொபோபத்காரம் நல்லா செய்தீங்கன்னா சரி. சரியானே? ரைட். 9 மணி வந்துடாங்க. எக்கரிய வாசம். 33வது கேள்வி. ஆடை உற்பத்தியில் ஈடுபடும் விஷ்ணு நிறுவனத்தின் 31/3/2026 முடிவடைந்த நிதியாண்டுக்கான தகவல் பின்வருமாறு. 1/4/2025 இருப்பு துணிகள் 500 மீட்டர் 45,000. முடிவடைந்த ஆடை இருப்பு 180 அலகு 36,000. துணி கொள்வனவு 1200 மீட்டர் 108,000. உள்வந்த வண்டி கூலி 2800. தொழிற்சாலை முகாமையாளர் சம்பளம் 5200. நேர்கூலி 6800. உற்பத்தி மீதான தனியுரிமை கட்டணம் 2100. தொழிற்சாலை காப்புறுதி 3200. இயந்திர பழுதுபார்த்தல் 4800. துணி ஒளித்திருப்பம் 100 மீட்டர் 9000. 31/3/2026 இருப்பு துணிகள் 250 மீட்டர் 22,500. 31/3/2026 முடிவடைந்த ஆடைகள் 100 ஆடைகள். மேலதிக தகவல். முடிவடைந்த நிதியாண்டில் 150 மீட்டர் துணிகள் களவாடப்பட்டன. ஒரு சட்டையினை உற்பத்தி செய்வதற்கு 3 மீட்டர் துணி பயன்படுத்தப்படும். 31/3/2026 உள்ளவாறான ஆடைகள் முழுவதும் நிதியாண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆடைகள் மாத்திரம் உள்ளடக்கியுள்ளது. உற்பத்தி செய்யப்படும் அலகு ஒன்றுக்கு ரூபாய் 6 தனியுரிமை கட்டணமாக செலுத்தப்படும். 31/3/2026 முடிவடைந்த ஆண்டுக்கான உற்பத்தி கிரிய கூட்டினை தயாரிக்க. அடுத்து உற்பத்தி செய்யப்பட்ட ஆடைகளின் எண்ணிக்கை. அடுத்து 31/3/2026 முடிவடைந்த ஆடைகளின் இறுதி இருப்பின் பெறுமதி. பதி 3 தான் என்ன எல்லாவு? 33 தான் சார். ரைட். அடிச்சு கொள்ளுங்க. உற்பத்தி கிரிய கூட்டு. உற்பத்தி கிரிய கூட்டு போடுங்க. போடுங்க. விஷ்ணு வணிகத்தின் 11/3/2026 முடிவடைந்த வேடத்துக்கான உற்பத்தி கிரிய கூட்டு. விஷ்ணு வணிகத்தின் 31/3/2026 முடிவடைந்த வேடத்துக்கான உற்பத்தி கிரிய கூட்டு. உற்பத்தி கிரிய கூட்டு. அதோட மூலப்பொருள் 1000 பேருக்கு கொரோனாவே. 1000 பேருக்கு கொரோனாவே. சக உள்வந்த வண்டி கூலி 1000 பேருக்கு கொரோனாவே. சக உள்வந்த வண்டி கூலி உள்வந்த வண்டி கூலி ஒரு மாதிரி வெட்டி சய வலித்திருப்பான். ஒரு வரி வெட்டி களி வலித்திருப்பான். அடுத்த வரையில
உற்பத்திக்கு தயாரான இருப்பிங்கிரியம் உற்பத்திக்கு தயாரான இருப்பிங்கிரியம் களி இறுதி மூலப்போய் இருப்பு களி இறுதி மூலப்போய் இருப்பு இறுதி மூலப்போய் இருப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்போய் இருப்பிங்கிரியம் உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்போய் இருப்பிங்கிரியம் ஒருவேறு வேண்டி நேர்ச்செலவு நேர்கூலி தனியுரிமை காணி நேர்கூலி தனியுரிமை கட்டணம் நேர்கூலி தனியுரிமை கட்டணம் அடுத்தது முதன்மை கிரியம் முதன்மை கிரியம் அல்ல முதற்கிரியம் பிரைம் காஸ்ட் ஒருவேரி விட்டு தொழிற்சாலை மேந்தலை தொழிற்சாலை மேந்தலை தொழிற்சாலை மேந்தலையில தொழிற்சாலை முகாமையாளர் சம்பளம் தொழிற்சாலை முகாமையாளர் சம்பளம் தொழிற்சாலை காப்புறுதி தொழிற்சாலை முகாமையாளர் சம்பளம் தொழிற்சாலை காப்புறுதி இயந்திர பழுதுபார்த்தல் இயந்திர பழுதுபார்த்தல் ரெண்டு பேரை வச்சு மொத்த உற்பத்தி கிரியம் ரெண்டு பேரை வச்சு மொத்த உற்பத்தி கிரியம் மொத்த உற்பத்தி கிரியம் 60 பேரை காணும் ரெண்டு மொத்த உற்பத்தி கிரியம் ஒன்று 4/25 தொடங்கி 31/3/26 முடியும் கிளாஸ் மேலதிக தகவல் முடிவடைந்த நிதியாண்டில் 150 மீட்டர் துணிகள் களவாடப்பட்டன. ஒரு சட்டையினை உற்பத்தி செய்வதற்கு 3 மீட்டர் துணி பயன்படுத்தப்படும். 31/3/2026 உள்ளவாறான ஆடைகள் முழுவதும் நிதியாண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆடைகள் மாத்திரம் உள்ளடக்கியுள்ளது. உற்பத்தி செய்யப்படும் அலகொன்றுக்கு ரூபாய் 6 தனியுரிமை கட்டணமாக செலுத்தப்படும். முடிவடைந்த நிதியாண்டு 150 மீட்டர் துணி களவாடப்பட்டது. ஒரு சட்டையினை உற்பத்தி செய்வதற்கு 3 மீட்டர் துணி பயன்படுத்தப்பட்டது. ஒரு சட்டைக்கு 3 மீட்டர் துணி மூலம் போல் 31 உள்ள ஆடைகள் முழுவதும் நிதியாண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஆடைகள் மாத்திரம் உள்ளடக்கிறது. இந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஆடைகளை தான் இது உள்ளடக்கிறது. ஹிந்தி வாராக்க அண்டையம் குறையா 33 போகுது உற்பத்தி கிரியை கூட்டு. உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு அலைக்கும் 6 ரூபாய் தனியுரிமை கட்டணம் செலுத்தும். சரி, துணி கொள்ளளவு 108,000 இருக்கு. 108,000 1200 மீட்டர் இருக்கின்றா. துணி கொள்ளளவு 108,000 1200 மீட்டர் இருக்கின்றார். அதுல 150 மீட்டர் களவாடப்பட்டது. என்ன விட 108,000 1200 பிரிச்சு 150 பேருக்கு. $108,000 பிரிச்சு 150 பேருக்கு. 13,500. 13,500. களவாடப்பட்ட இருப்பின் 108,000 15,500 கழித்தோம். 108,000 15,500 கழித்தோம். 94,500.
94,000. அப்பொழுது முதலாம் குளத்துல 94,500. முதலாம் குளத்துல 94,500. 94,500. Any doubt இருக்கா? ஒன்றுனா 25 இருப்பு துணி. ஆயிரம் இருப்பு 45,000. ஆயிரம் இருப்பு துணி 45,000. முடிவடைந்த ஆடை இருப்பு சரி. துணி கொள்ளம் சரி. உள்வந்த வண்டி கூலினா உச்சிமே கூலி 2,500. உள்வந்த வண்டி கூலி 2,500. உள்வந்த வண்டி கூலி 2,500. தொழிற்சாலை முகாமையார் சம்பளம் 5,200. தொழிற்சாலை முகாமையார் சம்பளம் 5,200. நேர்கூலி 6,800. நேர்கூலி 6,800. உற்பத்தி மீதான தனியுரிமை கட்டணம் 2,100. உற்பத்தி மீதான தனியுரிமை சரி மணிக்கும் கண்டுபிடிக்கணுமா போடுவனா தொழிற்சாலை காப்புறுதி 3,200. தொழிற்சாலை காப்புறுதி 3,200. இயந்திர பழுதுபார்த்தல் 4,500. இயந்திர பழுதுபார்த்தல் 4,500. துணி வலித்திரும்பல் 9,000. வாங்கின துணியை வேணாம்னு திருப்பி அனுப்பினா வலித்திருப்பான். பொண்ணோட உச்சிமை கூடிய கூட்டி வலித்திரும்பல கழியும். போட் தெரியுதெல்லாம் வாங்க. ஆம் சார். 31/3/2026 இருப்பு துணி இறுதி இருப்பு 22,500. இறுதி இருப்பு 22,500. முடிவடைந்த ஆடைகள் 100 ஆடைகள் இருக்கு. உற்பத்தி செய்யப்பட்ட ஆடை எண்ணிக்கை கேட்கிறான். ஆரம்பத்துல பாருங்க 500 மீட்டர் துணி இருந்தார். 1,500 மீட்டர் துணி வந்தார். 500 ஆரம்பத்திலிருந்து அது வந்தது. அதுல 150 மீட்டர் துணி பலவாரப்பட்டு விட்டார். வலித்திரும்ப 100 மீட்டர் துணி பயன்படுத்தினார். கழிக்கும் பார்த்தா 1,700 1,450 மீட்டர் துணி பயன்படுத்த ரெடியா இருக்கு. சார் அதுக்கு திருப்பி சொல்லுங்க. ஆரம்பத்துல 500 மீட்டர் துணி இருக்கா. துணி வாங்கினது 1,200. 1,700. 150 மீட்டர் துணி களவாடப்பட்டது. உற்பத்தி பயன்படுத்தலாம். வெளித்திரும்பல் வந்திருக்கு 100 மீட்டர். அது உற்பத்தி பயன்படுத்தலாம். கழிச்சா 1,450. இறுதியில இருக்கிற இருப்பு துணி 250 மீட்டர். கழிச்சா உற்பத்தி பயன்படுத்திய மீட்டர் துணி 1,200 மீட்டர். அப்ப 1,200 மீட்டர் துணி பயன்படுத்தப்பட்டார். ஒரு சட்டைக்கு 3 மீட்டர் துணி என்றார். எத்தனை ஆடை வேற? எத்தனை சட்டை வேற? ஒரு சட்டைக்கு 3 மீட்டர் துணி என்றால் 1,200 மீட்டர் துணி பயன்படுத்தப்பட்டா எத்தனை சட்டை வேற? 400 சட்டை வேற. 400 சட்டை வேற. 400 சட்டை வேற. நானூறு சட்டை வேற வருதா? வருதா? ரைட். கேட்டகரி எத்தனை ஆடை உற்பத்தி செய்யப்பட்டா
நானூறு சட்டை. இனி 400 என்றால் ஒரு சட்டைக்குரிய தனியுரிமை கட்டணம் 6 ரூபா. இப்ப 400 தர 6 2400. எங்களுக்கு ஒரு சட்டைக்குரிய தனியுரிமை கட்டணம் 6 ரூபான்னு சொல்லிடு. அப்படி தராட்டி மேல அந்த தனியுரிமை கட்டணமே செலுத்திருப்போம். உற்பத்தி வந்து 2500 போட்டிருப்போம். 2500 தான் காசா கொடுத்துருக்கிறோம். சில வந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஆடை 400 என்றால் ஒன்றுக்கு 6 ரூபா, அப்படி 2400. இனி மொத்த உற்பத்தி எதை கூட்டிடும் சொல்லமா? சொல்லுங்க டவுட்.
சொல்லுங்க பாக்கலாம். 24,500 2,000 சேர்த்தா 97,300. ஆம் சார். நேரம் போகுது. 17,300 9,000 கழிச்சால் 88,300. 88,300. 88,300 45 என்றால் 133,300. 33,300 கழிச்சால் 110,800. 10,800 சேர்த்தால் 120,000. முதன்மை கிரியம் அல்ல மூல கிரியம் 120,000 எல்லாம் வந்து தொழிற்சாலை நிலை 8,400 கூட்டினா 128,400. 2,400 சி 13,200. அப்ப 200 അല്ല ஆம் சார். சேர்த்தா மொத்தம் 30 கிரியம் மொத்தம் 30 கிரியம் 133,200. 133 എണ്ണോ 133 എണ്ണോ കടകളിൽ ആരെയും എറിയുമ്പരമായി 4 വേലയ്ക്ക് ആൻസർ ഉള്ളിയിരിപ്പിൽ പരമേശ്വരൻ மொத்தம் 30 கிரியத்திங்க 30 செய்யப்பட்ட ஆலை சட்டை 400 சட்டை 400 பிரிச்சு அதுல எத்தனை சட்டை விற்காம இருக்குன்னா 100 சட்டை விற்காம இருக்கு 100 பிரிக்கணும் 133 200 400 பிரிச்சு 100 பிரிக்கணும் எவ்வளோடா 33,300. 33,300 33,300 திருப்பி சொல்லிட்டு கண்டுபிடிக்கா போ தெரியுதா 33,300 தெரியுதா முழு பேருக்கு ஆம் சார். செமினாரை மிஸ் பண்ணா ஜாயின் பண்ணுங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் 25ஆம் தேதி மறந்துறேன் ஓஸ் விடேக்க கனகாலம் ஃப்ரீயா இருக்க போறீங்க நீங்க தான் மேக்கப் பண்ண போறீங்க கடைசி வரையும் கிளாஸ் ஒழுங்கா வரது முறையிலான் இருக்கு
உற்பத்தி கிரியா கூலனை கணக்கியக்க ரெண்டு பிரதான கிரியங்கள் இருக்கும். ஒன்று முதன்மை கிரியம், மேந்திர கிரியம். முதன்மை கிரியத்துல நேர்பொரு கிரியம், நேர்கூலி கிரியம், நேர் இணை கிரியம். மேந்திர கிரியத்துல நேரில் பொரு கிரியம், நேரில் கூலி கிரியம், நேரில் இணை கிரியம். சரி, இவ்வளத்தையும் கூட்டி வாரம் முதன்மை கிரியம் எல்லாத்தையும் கூட்டி வாரது உங்களுக்கு தெரியணும். உற்பத்தி கிரியம் தெரியும். அந்த உற்பத்தி கிரியம் கணிக்கிறத பார்த்துவோ பாருங்க. மூலப்போ இருப்பில் அதிகரிப்புண்டா கழிக்கணும், குறைவுண்டா கூட்டணும். குறைவேல எப்பயுமே மேந்தேச்சில கீழே ஆஞ்சியோணும். முடி போயிருப்பு பெருமாவுள்ள வரும். இதுல டவுட் இருந்தா கேளுங்க. கல்யாணம் பண்ணுங்க. தேர்ச்சி 8 இருக்கட்டும். தேர்ச்சி 9 நிறையில் 10. தேர்ச்சி 9 நிறையில் 10. நிறையில் 10 ஊடாக நிதி கூறினை தயாரிப்பு. நிறையில் 10 ஊடாக நிதி கூறினை தயாரிப்பு. நிறையில் 10 என்ன? இது உங்களை பகுதி ஒன்றுல போன முறையும் வந்தது. பகுதி 2ல பங்குடைமை மட்டும் நிறைய பயில கேட்கலாம். பங்குடைமையை மட்டும் நிறைய பயில கேட்கலாம். நிறைய பயில தனி கேளியா பார்ட் 2ல வாரையில பார்ட் 1ல மட்டும்தான் பேரம். அப்ப நிறைய பயிவண்டா என்ன? இன்கம்ப்ளீட். குறித்த ஒரு கொடுக்க வாங்களுக்கு எத்தனை பதவி இருக்கும்? 2 பதவி இருக்கு. இல்ல ஒரு பதவியை மட்டும் பயஞ்சால் அதை சொல்லுவோம் நிறைவில் பதிவு. நிறைவில் பதிவினை நிறைவான பதிவா மாற்றுவதற்கு பரிச்சமி தயாரிக்கலாது. நிறைவான பதிவா மாற்றுவதற்கு நாங்கள் என்ன தயாரிக்கணும்னு சொன்னால் பேக்கிங் செய்ய வேண்டிய கடம்புடன் கட்டுப்பாடு செய்த விற்பனையும், கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு செய்த கொள்ளவும், காசு கணக்கு தயாரித்து காசு மீதியும் என ஆரம்ப சொத்திலிருந்து ஆரம்ப மூலனமும் காண வேண்டி வேணும். தனிவியாரம் மொழி கணா படிச்சுனீங்க, முழுமையா ஒரு கணா செய்திருப்பீங்க. அப்ப அங்க பரிச்சமே இருக்கு, இங்க பரிச்சமே இருக்கா? சரியா? இது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்டா, நிறுவனம் ஒழுங்கான முறையில் கணக்குகளை பேணி வருவதில் சொல்லுவோம். சரியா ரம்யா? ஓகே, அஞ்சனா இருக்கிறீங்களா? ஓகேயா? எல்லாம் கலியாசு. 43வது கேள்வி. கணக்கீட்டு பதிவுகளை முறையாக பராமரிக்காத நிறுவனம் ஒன்றின் பின்வரும் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. மூலதனம் 31/3/2026 1300, 31/3/2025 1000. நிறுத்தி வைத்த வருவாய் 31/3/2026 650, 31/3/2025 500. உரிமையாளர் வருடாந்தம் தனிப்பட்ட தேவைக்காக வியாபாரத்திலிருந்து 1,00,000 பெற்றுகிறார். இத்தொகையானது நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. 31/3/2026 முடிவடைந்த வருடத்துக்கான முதலாவது தேறிய லாபம், 2வது 31/3/2026 தேறிய சொத்து. வெளியே போவோம். பகுதி 1ல மட்டும்தான் பேர். இது முடிச்சிட மாட்டேன் இன்னைக்கு.
நாளை சந்தா தொடங்கலாம். சந்தா முடிய பங்குடணும். அதுக்குள்ள புதுப்பேர் உங்களுக்கு வாரதமா அனுப்பிடு. பாருங்க, கணக்கெடு பதிவுகளை முறையா பராமரிக்க நிறுவனம் ஒன்று பின்மேலந்தாக தரப்பட்டுள்ளன. 31/3/2026 இறுதி மீது பின்னுக்கு 1000 மீது மூலதனம் 1000 இருந்தது. 1300 மேலே ஈடுபடுத்துகிறார். நிறுத்தி தருவாய் 500 650. உரிமையாளர் வேடான தனிப்பட்ட தேவைக்காக வியாபாரத்திலிருந்து 100 பெற்று வேண்டார். இத்தொகை நிறுத்தி வருமானக்கணக்கில் வரவேற்கப்பட்டது. முடிவேந்த வேடத்துக்கான தேரியல் கேட்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப நிறுத்தி தீர்மானம் 500, உறுதி 650 100 பற்றி கழிப்பற்றது. கழிக்க முதல் நிறுத்தி தீர்மானம் 1150 எவ்வளவு கூடி 250 ஆகும் இல்லையா? தேரியலாம் சம இறுதி தேரிய சொத்து சாய ஆரம்ப தேரிய சொத்து சகப்பயிற்சி சய மேலேமோ இறுதி தேரிய சொத்து சய ஆரம்ப தேரிய சொத்து சகப்பயிற்சி சய மேலேமோ. அப்ப இறுதி தேரிய சொத்து 1300 650 1950. ஆரம்ப தேரிய சொத்து 1500 பற்றி 100 மேலே மூலம் அந்த 1000 இருந்தது 1300 300 ஒரு 450 550 550 கொண்டாடி கொண்டாம் சரியா? 31/3/2026 தேரிய சொத்துனார். தேரிய சொத்து 1300 600 சேர்த்திக்கண்டார் 1900. Any doubt? Any doubt? No, sir. அடுத்த போவோம். சகானா இருக்கிறீங்களா? சகானா பவுனியா சகானா இருக்கிறீரா? ஓம் சார். வாசிங் 44 இல்லையா? 43 44 வாசியனம்மா. பின்வரும் தகவல்கள் 31/3/2026 உள்ளவாறான தனியுடைமை வியாபாரத்தின் கஸ்தூரி வியாபாரத்துடன் தொடர்புடையதாகும். வாசிங்க நீங்க. மொத்த சொத்துக்கள் 55 லட்சம், மொத்த பொறுப்புகள் 33 லட்சம். 31/3/2021 தேறிய சொத்துக்களில் ஏற்பட்ட அதிகரிப்பு 6 லட்சம். 31/3/2026 முடிவடைந்த வருடத்தில்
உரிமையாளர் வியாபாரத்திலிருந்து 50,000 பற்றியதுடன் மேலதிக மூலதனமாக 90 முதலிட்டுள்ளார். பின்வருவனவற்றை குறிப்பிடுக. 1/4/2025 உள்ளவாறான உரிமையாண்மை, 31/3/2026 உள்ளவாறான உரிமையாண்மை, 31/3/2026 முடிவடைந்த வருடத்துக்கான தேறிய லாபம், 31/3/2026 நிறுத்தி வைத்த வருவாய். அப்ப உங்களை ஓடி படிப்பிச்ச கேள்வி உங்களுக்கு இறுதி சொத்தம் இறுதி பொறுப்பு தந்துரு. இறுதி சொத்திலிருந்து இறுதி பொறுப்பை காணி முடிஞ்சபடி செய்யறேன். இறுதி சொத்து 5,500 இருந்து இறுதி பொறுப்பு 3,300 கழிச்சால் 2,200 இறுதி தேறிய சொத்து. 2,200 இறுதி தேறிய சொத்து. இரண்டாம் கேள்வி முதலாம் கேள்வி ஆரம்ப தேர்தல் பெரியார் தேர்தல் எப்படி அதே 600 கூட்டிட்டார் இறுதி தேறிய சொத்து 2,200 வந்துரு. அப்ப ஆரம்ப உரிமையாண்மை ஆரம்ப தேறிய சொத்து 1,600. சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சா உரிமை வேற. அப்ப ஆரம்ப உரிமையாண்மை எப்படி அதிகரிப்பு 600 ஆரம்ப தேறிய சொத்து 1,600. 600 கூடித்தான் 2,200 வந்திருக்கு. அப்ப ஆரம்பம் 1,600. முடிவடைந்த இடத்துக்கான தேறிய லாபம் 3வது தேறிய லாபம் சமயம் இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து பற்று மேலே 3 இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து பற்று மேலே 3 இறுதி தேறிய சொத்து 2,200 ஆரம்ப தேறிய சொத்து 1,600 பற்று 50 மேலே 3 90 பற்று 50 கூட்டுங்க மேலே 3 90. என்ன விடை 560. 560. 560. ஓ. அடுத்த 31/3/2026 நிறுத்திய வருவாய் என்றார். இந்த 560 இருந்து மற்ற கழிச்சிடும். ஹலோ பிரசாவே நான் பாடம் சொல்ல இல்லையே அப்படியே திருப்பி பிரச்சனை அப்படியா ஒரு கால் பிரச்சனை தெரியும் அவங்க நினைக்கிறேன் அப்படி அவ கூட வந்துச்சு இல்ல நான் கேட்டேன் சரி ஓகே நான் தெரியாதான் அடித்தேன் சரி பேர் வந்து அடிக்கிறேன் நிறுத்திய வருவாய் என்றால் 560 50 பச்சை கழிச்சிங்க என்றால் 510 தேறிய லாபத்திலிருந்து பெற்ற கணி
சரியா? any doubts? சரியா? ஆம் சார். Right. 40 வாசிங்க. பிரியங்கா வணிகமானது கணக்கீட்டு புத்தகங்களை முறையாக பேணுவதில்லை. பின்வரும் தகவல்கள் 31/3/2026 முடிவடைந்த வருடத்துடன் தொடர்பானவையாகும். 1/4/2025 இருப்பு 280, 31/3/2026 இருப்பு 340, விற்பனைகள் 2100, கொள்வனவு திருப்பம் 100, உட்சுமை கூலி 80. பிரியங்கா வியாபாரமானது விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்கின்றது. 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான கொள்ளளவுகள் யாது? ஓகே சார். சரி விளைச்சலவா? பிரியங்கா வணிகமானது கணக்கெடு புத்தகங்களை முறையா பேணுவதில்லை. பின்வருந்தாக 31/3/2000 முடிந்த வேடம் தொடர்பானது. ஆரம்ப இருப்பு 280, இறுதியிருப்பு 340, விற்பனை 2100, கொள்ளளவு திருப்பம் 100, உச்சிமை கூலி 80. பிரியங்கா வியாபாரமானது விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து வித்தால் விற்பனை செய்கின்றது. விற்பனையை 100 அடுத்த 20 கிரிய பண்பு வேறு. நீங்க தனிமையான முடிக்கிறதையும் பார்க்கிறாங்க. நாற்பத்தி அஞ்சாங்கள் ஆரம்ப இருப்பு 280, கொள்ளளவு தெரியா, உச்சிமை கூலி 80 கூட்டம், திரும்ப 100 கழிக்கும், கழிச்சு போறது விற்பனைக்கு தயாரான இருப்புங்கிறியா. அதுலேருந்து இறுதி இருப்ப கழிக்கும், இறுதி இருப்பு 340 கழிச்சா விற்பனைக்கு. நிறுவனம் விற்பனை 20 லாபம்னா 29 plus லாபம் சமன் விற்பனை விலை. விற்பனை விலையை 100 அடங்கும். 20% லாபம் கிரியம் 80. உத்திருப்பம் இல்லை, விற்பனை தான் இருக்கு. 2100 100% என்றால் 80 பெருக்கினால் 1680 விற்பனை கிரியம். நேரிலிருந்து கழிச்சு வந்தா கூட்டுப்படும். 2020 கழிச்ச கூட்டி பூனை கழிச்சு விட்டீங்கன்னா கொரோனா கொரோனா அதுபோல கொரோனா 1760. 1760. சரியா? நானும் சரியா? சரியா விட? ஓம் சார். டவுட் இருக்கா? சின்ன சின்ன செக்ஷன் பார்ட்மெண்ட்கள் இல்லாமா 30 பார்த்து பார்த்தனா
நான் அடுத்த வாசிப்போம். 46வது கேள்வி. ஒரு தனி வியாபாரியான அபர்ணா வணிகமானது கணக்கு பதிவேடுகளை முறையாக பெறவில்லை. 31/7/2026 மற்றும் 1/7/2026 உள்ளவாறு நிறுவனத்தின் சில சொத்துக்களும் பொறுப்புகளும் கீழே தரப்பட்டுள்ளன. கிரயத்தில் இருப்பு ஆரம்பம் 166,000, வியாபார கடன்பட்டோன் இறுதி 1,50,000, ஆரம்பம் 1,20,000, வியாபார கடன் கொடுத்தோர் இறுதி 30,000, ஆரம்பம் 10,000. 31/7/2025 முடிவடையும் மாதத்தில் நிறுவனம் வியாபார கடன்பட்டோரிடமிருந்து 1,00,000 சேகரித்ததுடன் வியாபார கடன் கொடுத்தோருக்கு 50,000 செலுத்தியிருந்தது. இந்நிறுவனமானது விற்பனை விலையின் மீது 25% லாபம் வைத்து பொருட்கள் விற்பனை செய்கிறது. அனைத்து கொள்வனவும் விற்பனையும் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன. 31/7/2025 முடிவடையும் மாதத்திற்கான பின்வருவனவற்றை கணிக்க. முதலாவது கொள்வனவு, இரண்டாவது விற்பனை, மூன்றாவது 31/7/2025 உள்ளவாறான இருப்பின் பெறுமதி. எங்கெல்லாம் காணப்பட செய்வோம். கடன்பட்டம் கட்டுப்பாடு செய்தால் விற்பனை, கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு செய்தால் கொள்ளாது. அந்த பெர்சன்டேஜை வச்சு விற்பனை செய்யும். 5 பேருக்கு 2 தீபம் அடையும். இல்ல பாச்சுள்ள கேள்வி வராது. பங்குரிமையில மட்டும் நிறைய பகுதியில கேள்வி வரும். நாற்பத்தி ஆறாம் கேள்வி. ஆரம்பிப்போ 166,000 கொள்ளா கூட்டி கழிச்சா விற்பனை செய்யாம கடன் கட்டுப்பாடு கணக்கு, கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு கணக்கு.
ஏதாச்சா